பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய் சாய்ராம். எது வழிபாடு? எது உண்மையான பக்தி? சிந்திப்போம். வழிபாடு ஒரு எச்சரிக்கை. இன்றைக்கெல்லாம் செவ்வாய், வியாழன், சனிக்கிழமைகளிலே சிவ ஆலயங்களிலே கூட்டம் நிரம்பி வழிகிறது. அடடே, இத்தனை கூட்டமா என்று நம் மனதுக்கும் உற்சாகம் தொற்றிக்கொள்ள ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்தால், என்னடா இது, நமக்கு முன்னே இங்கே நுழைந்தவர்கள் என்ன ஆனார்கள்? அங்கே இறைவன் திருமுன்னில் சந்நிதியில் யாரையுமே காணோமே. வந்த கூட்டம் தான் எங்கே? மாயமாய் மறைந்து போனார்களா? கண்கள் அங்கும் இங்கும் சுழலும் போதுதான் தென்படுகிறது. அட, ராகுகால துர்கை, தெற்கு கோட்டத்து தட்சிணாமூர்த்தி, நவகிரக திருமுகங்களில் எள் விழ இடமில்லை. ஆஹா, நவகிரக திருமுன்னில் தான் எத்தனை எத்தனை கூட்டம்! கடலை மாலைகளா, எண்ணெய் தீபங்களா, 9 தடவை பிரதட்சணமா, நிமிடத்திற்கு ஒரு அலங்காரம், வினாடிக்கு ஒரு அர்ச்சனை. குரு பகவான், சனி பகவான்கள் எத்தனை அழகாக காட்சி அளிக்கிறார்கள். ஆனால் இங்கே இறைவன் திருமுன்னே சுத்தம். ஒரு ஈ காக்காய் கூட இல்லை. என்னதான் ஐயா நடக்கிறது இங்கெல்லாம்? நீங்கள் வழிபடும் சிவனை விட சக்தி வாய்ந்தவர்களா அந்த நவகிரகங்கள்? எதற்காக இப்படி அஞ்சி நடுங்குகிறீர்கள்? நாமார்க்கும் குடியல்லோம் என்று முழங்கிய நாவுக்கரசர் பரம்பரையிலே தோன்றிவிட்டு, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று உரத்து சொன்ன சம்பந்தர் மரபில் தோன்றிவிட்டு, சில்லாண்டிற் சிதையும் சில தேவர்களை நாடி போய் வீழ்ந்து கிடக்கிறீர்களே. உங்களை சொல்லி குற்றமில்லை. நவகிரகங்களை ஏதோ அஞ்சத்தக்க தெய்வங்கள் போல காட்டி அச்சுறுத்தி தோஷ பரிகாரம் செய்யணும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி உங்களையெல்லாம் தவறாக வழிநடத்தும் சில பிரபல ஆன்மீக வியாபார பத்திரிகைகள், ஆன்மீக வியாபார பேச்சாளர்களை சொல்ல வேண்டும். அவர்கள் பேசட்டும். அது ஒரு அருங்கலை. ஜோதிடமும் ஒரு அருங்கலை, மறுக்கவில்லை. நல்லதோ கெட்டதோ நடக்கப் போவதை அறிந்து கொள்ளும் ஆவலிலே ஜோதிடர்களை நாடுவதையோ, சுபகாரியங்களுக்கு நல்ல நாள் பார்க்க அவர்களை துணைக்கு அழைப்பதையோ தவறென்று கூறவில்லை. ஆனால் திருக்கோயில் வழிபாடுகளிலேயே ஜோதிட நம்பிக்கை மூக்கை நுழைப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 1300 வருடங்களுக்கு முன்பே சம்பந்தர் பாடிவிட்டார் ஐயா, இறை நம்பிக்கை கொண்ட எவரையுமே நாளும் கோளும் எதுவுமே செய்யாது என்று. பின்னே எதற்காக இத்தனை அச்சம்? ஆழ்ந்து பார்த்தால் ஒன்று மட்டும் தெளிவாகிறது. இப்படி தோஷ பரிகாரம், கிரக பெயர்ச்சி என்று ஆயுளை கழிக்கும் எல்லோருமே தன்னம்பிக்கை அற்றவர்கள். எதற்கெடுத்தாலும் அஞ்சி அஞ்சி நடுங்குபவர்கள். உங்களை ஏளனம் செய்வதற்காக இதை கூறவில்லை. தயவு செய்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை பொறுத்தவரை நம் சமயத்திலே முழு 7 வரல், அதாவது சுதந்திரம் இருப்பது உண்மைதான். அதை தவறாக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள். மிக பழைய ஆலயங்களுக்கு சென்றீர்களானால் அங்கே நவகிரக திருமுகங்களே இருக்காது. அப்படியும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிக அண்மையில் கட்டப்பட்டதாகவே இருக்கும். 500 வருடங்களுக்கு முன்பு எந்த சிவ ஆலயங்களிலுமே நவகிரக சன்னிதானங்கள் இருந்ததே இல்லை. அந்தந்த சிவாலயங்கள் யாரால் வழிபடப்பட்டதோ அந்தந்த மூர்த்தி மட்டும் தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. உதாரணமாக சனி திருநள்ளாறில் சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்றதனால் அந்த மூர்த்தியை மட்டும் விசேடமாக பிரதிஷ்டை பண்ணி இருந்தார்கள். இது நம் நாயன்மார்கள் தோன்றிய தலங்களிலே அவர்களின் விசேட சந்நிதிகள் அமைவது போல. திருநள்ளாறு இன்று சிவன் கோயில் இல்லை, அது சனி பகவான் கோயில். திங்களூர் சிவன் கோயில் இல்லை, அது சந்திரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயில் சிவன் கோயில் இல்லை, அது செவ்வாயினுடைய கோயில். இப்படித்தான் இன்று அவை பிரபலம் பெற்று விளங்குகின்றன. நவகிரகங்கள் இறைவன் ஆணைக்கு கட்டுப்பட்டவை. இறைவனின் பரிவாரம் என்கின்ற வகையில்
அவையும் நம் வணக்கத்திற்கு உரியவைதான். அவை ஒரு மானிடரின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஆதிக்கம் செலுத்துபவை உண்மைதான். ஆனால் ஆணை செலுத்துபவனிடத்திலே அடைக்கலம் புகுந்து விட்டோமானால் அவை நம்மை என்னதான் செய்துவிட முடியும்? அதனால் நம்மை என்ன செய்ய முடியும்? அதை விடுத்து கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருப்பது நமக்கு அருள்வதற்கு காத்திருக்கும் இறைவனையே அவமதிப்பது ஆகும் அல்லவா? கோளறு பதிகம், திருநீலகண்ட பதிகம், திருத்தாண்டகம் போன்ற திருப்பதிகங்கள் நம் எத்தகைய ஆபத்துக்களையும் துன்பங்களையும் நீக்கக்கூடியவை. அவற்றை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மேற்படி பதிகங்களையும் அந்தந்த நவகிரகங்கள் வழிபட்ட பரிகார தலங்களிலே நாயன்மார்களால் பாடப்பட்ட தேவார திருப்பதிகங்களையும் பாடி மூலவரான சிவபெருமானை வழிபடுவதை விட நம் இடர் களைவதற்கான உபாயமே இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மூலமூர்த்தியை வழிபட்ட பின்னரே நவகிரகங்களை வழிபடுவது ஏற்புடையது ஆகும். மூலமூர்த்தியாகிய சிவபெருமானை வழிபடாமல் செய்கின்ற நவகிரகங்கள் வழிபாட்டினால் யாதொரு பலன் இல்லை. தோஷ நிவர்த்தி பரிகாரம் அது இது என்று கொட்டும் பணத்தை வசதி குறைந்த சிவ ஆலயங்களிலே தொண்டு செய்வதற்கும் சிறிய சிதிலமடைந்த சிவாலயங்களை புனரமைப்பதிலும் சிவனடியார்களுக்கு உதவுவதிலும் செலவழித்தால் சிவ புண்ணியமாகி பல்கி பெருகி வந்து இம்மையிலும் மறுமையிலும் நம்மை காத்து இன்பம் தரும். ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவுவதிலும் முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம் என்று எங்காவது போய் அன்னதானம் ஆடைதானம் செய்வதிலும் செலவழியுங்கள். வயிறும் மனமும் நிறைந்து தழுதழுக்க நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் அம்மா என்று அவர்களில் ஒரே ஒருவர் மனதார நினைத்தாலும் போதும். அந்த வாழ்த்தே, அந்த நிமிடமே சிவனுடைய ஆணையாக உங்களை பின்பற்றி வரும் சனி பகவானை ஓட ஓட விரட்டி விடுமே. ஆலயங்களில் பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள், சிவாச்சாரியர்கள் இதை அனைவருக்கும் உபதேசம் செய்ய வேண்டும். நம்முடைய சாயப்பா கூட இதே போல அன்னதானத்தை வழிநடத்த அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார். அவர் செய்தார், நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நல்லபடியாக இவர்களெல்லாம் அனுசரித்து நாம் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை பெறுவதற்காக நல்லபடியாக அன்னதானம் செய்து அனைவரும் நலமாக வளமாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஜெய் சாய்ராம்.